வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மனதில் 1000 குழப்பங்களுடனே உலா வந்து கொண்டிருக்கின்றாய். குழம்பாதே, உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை தகர்த்தெறி. அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான், இன்னொரு முறை அதை தன் மீது ஏற்றிக்கொண்டு திரிவான். அவனது மனதிற்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது. அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன். உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள். நான் வழி காட்டுகிறேன். என் பிள்ளையை, கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். என் பிள்ளையே, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் சொல்கிறேன், கேள். எனதிந்த வார்த்தையை முழுமையாக நம்பி கேட்டு கொண்டிருக்கும் உன்னிடம் மட்டுமே நான் இந்த நற்செய்தியை சொல்கின்றேன். மகிழ்ச்சியாகவே கேள். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாம் சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை இந்த நிமிடத்தில் தெரிந்து கொள். இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேட்டு செய்துவிட்டு பின்பு உறங்கச் செல். தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பாக இந்த நாள் முழுவதுமாக என்ன நடந்ததோ எல்லாவற்றையும், உன் மனதிலிருக்கும் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் ஒன்று விடாமல் என்னிடம் கூறிவிட்டு இறுதியில் ஓம் சரவண பவ எனும் என் மந்திரத்தை உச்சரித்து விட்டு உறங்கச் செல். அந்த கணமே உன் மனம் லேசாக இருப்பதை நீ உணர்வாய். கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்குவாய். கவலைப்படாமல் இரு. என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரண காரியங்களுடன் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதுதான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இப்போ கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி நம்ம கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு வேண்டுதல் வச்சு பெயர் கொடுத்த எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம வேண்டுதல்களை அந்த இறைவனோட பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கலாம். யார் யாரெல்லாம் பெயர் கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் வேண்டுதல் வச்சிங்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக, திருமண வரனுக்காக, நல்ல வேலை கிடைக்கணும், தான் நினச்ச படிப்பு படிக்கணும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், தான் நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கணும், நல்ல வேலை, நல்ல சம்பாதிக்கணும், பண பிரச்சனையெல்லாம் தீரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக வாழணும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன அமைதியோட சந்தோஷமாக வாழணும், தன்னோட மகனுக்காக, மகளுக்காக, அப்பா அம்மா சகோதரன் சகோதரிக்காக வேண்டுதல் வச்சவங்க, தன்னுடைய உடல் நலத்துக்காக, தன்னுடைய மன நிம்மதிக்காக வேண்டுதல் வச்ச எல்லாருடைய வேண்டுதலையும் அந்த இறைவன்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நம்ம சமர்ப்பிக்கலாம். நம்பிக்கையோட ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு மனசார மனமுருகி வேண்டுதல் வைங்க. நிச்சயமாக முழு நம்பிக்கையோட நம்ம செய்கிற இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு கட்டாயமாக பலன் கிடைக்கும். இதுவரைக்கும் பலன் கிடைச்சிட்டே இருக்குது, இனிமேலும் பலன் கிடைக்கும்.
நம்பிக்கையோட இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டீங்க. அதே நம்பிக்கையோட ஒரு நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு பிரார்த்தனையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி தரப்போகிறதுக்காக அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லலாம். எங்கள் எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தரப்போகிறதுக்காக நன்றி இறைவான்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த கூட்டு பிரார்த்தனையை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டீங்களோ உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிச்சயமாக சீக்கிரமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.